சாரி. ஸோ இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ஃபைலை எப்படி delete பண்ணுறது, அந்த ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை எப்படி நம்ம ஜாவாக்கு கொண்டு வர்றது, தென் நம்ம ஜாவாவில் இருக்கிற சம் வேல்யூஸை எப்படி அந்த ஃபைலில் வந்துட்டு ரைட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு நமக்கு இந்த வாட் இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா கிளாஸ் நமக்கு வேணும். ஃபைல் ஃபைல் அப்படிங்கிற அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நமக்கு வேணும். ஸோ இதை வச்சு தான் நாம ஒர்க் பண்ண போகிறோம். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஃபைலை வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதாவது ஒரு ஃபைலை நாம கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபைலை கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு அகைன் இந்த ஃபைல் அப்படிங்கிற இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நமக்கு வேணும். இந்த ஃபைல் அப்படிங்கிற அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல கிரியேட் நியூ ஃபைல் அப்படிங்கிற அந்த மெத்தட். ஸோ இந்த ஃபைல் அப்படிங்கிற அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல கிரியேட் நியூ ஃபைல் அப்படிங்கிற இந்த மெத்தடை நாம கால் பண்ணணும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அது என்ன பண்ணும்னா, இந்த மெத்தட்குள்ள நம்ம இந்த ஃபைல் அப்படிங்கிற அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல நம்ம ஒரு ஃபைல் நேம் நாம கொடுத்துருப்போம் லொக்கேஷனோட. அந்த லொக்கேஷன்ல அந்த ஃபைல் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே பண்ணாது. பட் அந்த ஃபைல் இல்லை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் செக் பண்ற மெத்தட் இது என்ன பண்ணும்னா பூலியனை ரிட்டர்ன் பண்ணும். நான் இந்த இந்த கிளாஸுக்கு நான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்றப்போ நார்மல் கிளாஸ் தான் இது. ஸோ இதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்போ நாம ஒரு லொகேஷன் தருவோம். அந்த லொகேஷன்ல நீங்க கொடுத்த ஃபைல் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக இந்த மெத்தட். இது ட்ரூவா இருந்துச்சுன்னா ஆல்ரெடி ஃபைல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபைல் இருந்துச்சுன்னா அது பிளாங்கா அப்படியே விட்டுரும். பட் இல்லை அப்படின்னா ஃபைல் இல்லை அப்படின்னா அது புதுசா கிரியேட் பண்ணும். பட் வாட் எவர் இது நமக்கு ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட ப்ராஜெக்ட்குள்ள நான் வந்துட்டு ஒரு நியூ நார்மல் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ டெக்ஸ்ட் ஃபைல். நான் சும்மா டெஸ்ட் டாட் ஓகே நான் சும்மா டெஸ்ட்னு வைக்கிறேன் அதுக்கு. ஓகே ஆர்எல்ஸ் ஒரு ஃபோல்டருக்குள்ளே இதை போட்டுக்கிறேன். என்னோட ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் பேர் வந்துட்டு நான் டேட்டான்னு வைக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் வந்துட்டு நான் அந்த டேட்டாக்குள்ள நான் போடுறேன். ஸோ இப்போ என்னோட ப்ராஜெக்ட்குள்ள என்னோட ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபைல் வந்து இருக்கு. இது ஆல்ரெடி இருக்கட்டும். பட் இப்போ நம்ம டாஸ்க் என்னன்னா புதுசா நம்ம கிரியேட் பண்ண போறோம் ஃபைலை. ஸோ ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல் ஹேண்ட்லிங் மெயின் மெத்தட் எனக்கு வேணும். ஸோ ஃபினிஷ். ஸோ ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம ஃபைலுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபைல் அப்படிங்கிற கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபைலுக்கு வந்துட்டு சம்திங் ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வச்சுக்கிட்டு அதுக்கு ஜஸ்ட் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதை வந்துட்டு நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இது எந்த பேக்கேஜ்லேருந்து வருதுன்னா java.io. ஐஓ ஏன்னா இன்புட் அவுட்புட் அந்த பேக்கேஜ்லேருந்து நமக்கு வருது. சரி, ஓகே. ஸோ இங்கே நீங்கள் உங்களோட லொக்கேஷன் தரணும். அந்த ஃபைலோட நேம் அப்புறம் அதோட லொக்கேஷன் தரணும். இப்போ நம்ம ஃபைல் நம்ம எங்கே கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோட ப்ராஜெக்ட்குள்ள என்னோட ப்ராஜெக்ட்குள்ள என்னோட ப்ராஜெக்ட்குள்ள அப்புறம் டேட்டா அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கு.
இப்போ பொதுவா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு எதுல எங்க இருக்குன்னா சிக்குள்ள என்னோட யூசர் நேம்குள்ள இதெல்லாம் இருக்கு. பட் நான் இங்க ஃபுல் யூசர் நேம் போடாம என்னோட ப்ராஜெக்ட்குள்ள அப்படின்னு நான் மென்ஷன் பண்றதுக்காக டாட் ஸ்லாஷ்னு கொடுக்குறேன். ஸோ இங்க டபுள் கோட்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ டாட் ஸ்லாஷ்னு நான் கொடுத்துட்டேன், டாட் ஸ்லாஷ்னு கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா என்னோட ஃபைல்குள்ள, ஐ மீன் என்னோட ப்ராஜெக்ட்னு அர்த்தம், என்னோட ப்ராஜெக்ட்குள்ளன்னு அர்த்தம். இப்போ என்னோட ப்ராஜெக்ட்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி இருக்கு, சோர்ஸ் இருக்கு, டேட்டா ஃபோல்டர் இருக்கு. இப்போ நான் இப்போ எங்கே போகணும்னா டேட்டாக்குள்ள போகணும். ஸோ என்னோட டேட்டாக்குள்ள நான் இப்போ எங்கே போக போகிறேன் அப்படின்னா, சாரி, இப்போ டேட்டாக்குள்ள எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்கு. பட் இப்போ நான் ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் ஜஸ்ட் நான் சும்மா டெஸ்ட் டூ டாட் டிஎக்ஸ்டின்னு நான் சும்மா போடுறேன். இங்கே இந்த ஃபைல் அதுக்குள்ள இல்லை. பட் நீங்கள் அந்த மெத்தடை நம்ம கால் பண்ணுறப்போ அது இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடும். இப்போதைக்கு நம்ம கிட்ட டெஸ்ட்னு மட்டும் தான் இருக்கு. பட் டெஸ்ட் டூ அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து நம்ம கிட்ட கிடையாது. பட் அதை தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அப்படி கிரியேட் பண்ணணும்னா நீங்க ஜஸ்ட் இந்த பூலியன் வேல்யூவை நீங்க கால் பண்ணணும். அதாவது நம்ம இப்ப இந்த ஓபிஜேல எந்த லொகேஷன் என்ன ஃபைல் நேம்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல நாம கிரியேட் நியூ ஃபைல் அப்படிங்கிற இந்த பூலியன் இதை நம்ம கிரியேட் பண்ணிடணும். ஸோ இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்ஸ் நியூ, இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்ஸ் அ ஃபைல் இஃப் தட் ஃபைல் இஸ் நாட் எக்ஸிஸ்ட். அந்த ஃபைல் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஸோ ட்ரூ அப்படின்னா ட்ரூ அப்படின்னா அது புதுசா கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபால்ஸ் அப்படின்னா அது கிரியேட் ஆகல. ஐ மீன் ஃபால்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி அந்த வேல்யூ அந்த ஃபைல் வந்து இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம கேஸ்ல இந்த ஃபைல் வந்துட்டு கிடையாது. ஸோ புதுசா கிரியேட் ஆகும். ஆனா சும்மா ஃபைல் இஸ் கிரியேட்டட்னு சும்மா நான் பிரிண்ட் பண்றேன். ஃபைல் இஸ் கிரியேட்டட் அப்படின்னு போடுறேன். இப்போ இது வந்து ஆட் த்ரோஸ் பண்ணணும். பிகாஸ் இந்த ஃபைல் வச்சு நம்ம ஹேண்டில் பண்றதுனால ஐஓ எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு த்ரோஸ் பண்ணிடுறேன். ஸோ எல்ஸ்ல என்னன்னா இன்கேஸ் அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருந்துச்சுன்னா அது ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால வந்துட்டு ஃபைல் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் நான் சும்மா போடுறேன். இப்போ நம்ம கேஸ்ல இது புதுசா கிரியேட் ஆகும். ஸோ அதனால ட்ரூன்னு வரும். ட்ரூனால ஃபைல் இஸ் கிரியேட்டட் வந்துடும். இப்போ நான் அகைன் எக்ஸிக்யூட் பண்ணனா இது ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கும். அதனால இங்க ஃபால்ஸ்னு வரும். ஸோ ஃபைல் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரும். ஸோ ஓகே, ஸோ ரன் பண்றேன். ரன் பண்ண அப்படின்னா ஃபைல் இஸ் கிரியேட்டட் வந்துருச்சு. ஸோ இது ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு வாட்டி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு வாட்டி நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஸோ நான் சொன்ன நேமுக்கு இங்கே டெஸ்ட் டூ டாட் டெக்ஸ்ட்னு வந்துருச்சு. ஸோ ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ள எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் சேம் கோட் அகைன் ரன் பண்ணேன் அப்படின்னா சேம் லொகேஷன்ல என்கிட்ட வந்து இருக்கு. ஸோ அதனால ஃபைல் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரும். ஸோ இந்த கோடு புரியுதா? ஃபைல் கிரியேட் பண்றது எஸ் எந்த ப்ரோ. லைனாச்சும் புரியலன்னா கேளுங்க. புரியுது ப்ரோ. நார்மல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற மாதிரி அந்த கிரியேட் பண்ணிட்டு ம், அந்த மட்டும் டாட் அந்த லொகேஷன் ஸ்லாஷ் மட்டும் டேட்டா கொடுக்கணும். ம், கொடுத்து. இது நீங்க உங்க ப்ராஜெக்ட் கீழே தான் கொடுக்கணும்னு கிடையாது, உங்க லோக்கல் லொகேஷனும் கொடுக்கலாம். பட் நான் ப்ராஜெக்ட் குள்ள இருக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நீங்க இந்த டேட்டா அப்படிங்கிற ஃபோல்டர் உங்க சி ஃபோல்டர், உங்க சி சி டிரைவ்ல இருக்கலாம், டி டிரைவ்ல இருக்கலாம். தட்ஸ் ஓகே. நான் வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் குள்ள இருக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லொகேஷன் என்ன எதுவா மெயில் வேணா வேணாலும் அந்த இருக்கலாம். மாதிரி பண்ணலாமா ப்ரோ? சாரி, டெக்ஸ்ட், பிடிஎஃப், ஆடியோ ஃபைல், வீடியோ ஃபைல் எல்லாமே இந்த மாதிரி ஆஹா, பண்ணலாமா இது ப்ரோ? வந்து இதுதான் வாட் ஆடியோ ஃபைல்ல நம்ம இன்புட் எதுவும் எடுக்க போறது இல்லை. ஸோ இது டெக்ஸ்ட் ஃபைல் தான். டெக்ஸ்ட் ஃபைலுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம் இன்புட்டா. ஓகே. ஓகே, ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா ஃபைல்ல ரைட் பண்ண போறோம் ஒரு வேல்யூவை. அதாவது நான் இங்க தர வேல்யூ அந்த ஃபைல்ல போயிட்டு ரைட் ஆகணும்.
ஸோ அதுக்கு நமக்கு இன்னொரு கிளாஸ் இருக்கு, ஃபைல் ரைட்டர். ஸோ இந்த அகைன் இந்த ஃபைல் ரைட்டர் கிளாஸுக்கு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க. அதுல உங்க ஃபைலோட லொகேஷன் வித் நேமோட நீங்க வைக்கணும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும், இந்த ஃபைலு இந்த லொகேஷன் தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம யூஸ் பண்ண போற மெத்தட் வந்து ரைட்டு அப்புறம் க்ளோஸ். ஸோ ரைட் அப்படிங்கிறது நீங்க எத்தனை வாட்டி ரைட் மெத்தட் கால் பண்றீங்களோ அந்த மெத்தட்ல நீங்க ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸோ இல்லை ஒரு வேர்டோ சம்திங் நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். அந்த சென்டென்ஸ் வந்துட்டு உங்களோட வாட் உங்களோட இதுல அந்த ஃபைல்ல போயிட்டு ரைட் ஆகும் ஒன் பை ஒன். ஃபைனலா நீங்க அதை க்ளோஸ் பண்ணிடணும். பிகாஸ் நீங்க க்ளோஸ் பண்ணலனா அது ஆக்டிவாவே இருக்கும். நீங்க அகைன் வேற ஏதாவது ரைட் பண்ணும்போது அங்க வந்துட்டு கொலிஷன் நடக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நாம இந்த டெக்ஸ்ட் டூ அப்படிங்கிற இதுல வந்துட்டு நாம வேல்யூஸை ஆட் பண்ண போறோம், ரைட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நமக்கு ஃபைல் ரைட்டர் அப்படிங்கிற இந்த கிளாஸ் நமக்கு வேணும். ஸோ ஃபைல் ரைட்டர் அப்படிங்கிற கிளாஸ் நமக்கு வேணும். ஸோ அகைன் சம் ஆப்ஜெக்ட் நேம் தரேன், கிளாஸ் நேம் curly open bracket close bracket semicolon. So again we have to import it. நான் சேம் லொகேஷன் நான் தரேன். இல்லை ஒவ்வொரு வாட்டியும் இதை நாம போட்டுக்கிட்டே இருக்க வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு வேரியபிளையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சாரி, ஜஸ்ட் நான் லொகேஷன் மட்டும் இங்க போட்டா போதும். ஸோ ஓகே, ஸோ இப்போ நான் ஃபைலை வந்து ரைட் பண்ண போறேன். ஸோ ஓபிஜே டாட் அப்படின்னு வச்சீங்கன்னா ரைட்லேயே நிறையா இருக்கு. நீங்க இன்டீஜர் போடுறதாலும் ஓகே, இல்லை ஸ்ட்ரிங்காகவும் போடலாம், இல்லை குரூப் ஆஃப் கேரக்டர் ஸ்ட்ரிங் கேரக்டர் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அப்படின்னா குரூப் ஆஃப் சென்டென்ஸ், ஒரு ஸ்ட்ரிங்கா இல்லாம குரூப் ஆஃப் ஸ்ட்ரிங், அதான் சென்டென்ஸ். ஸோ அது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்றது. வேற அப்பண்ட் அப்படின்னா அப்பண்ட் ரைட் யூஸ் பண்ணாம அப்பண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா, இப்போ நீங்க ரைட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, இப்போ என்னோட ஃபைல்ல வந்துட்டு ஆல்ரெடி 3 லைன்ஸ் இருக்கு வச்சுக்கோங்க. நீங்க புதுசா ஒரு 4 லைன்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா அந்த 3 லைன்ஸை நியூவா நீங்க கொடுக்குற லைன் வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணும். அதாவது அந்த 3 லைனை எடுத்துட்டு நீங்க புதுசா லைன் போடுறீங்கன்னு அர்த்தம். பட் இதுவே நீங்க அப்பண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த லைனுக்கு கீழே நீங்க ஒரு 4 லைன் ஆட் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்பண்ட் அப்படின்னா என் ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்கு, ஐ மீன் அந்த ஃபைல்ல எக்ஸிஸ்டா இருக்கிற லைன்ஸுக்கு எந்த ஒரு சேஞ்சும் இல்லாம நீங்க அப்பண்ட் பண்றீங்க. பட் ரைட்னு போட்டீங்கன்னா புதுசா ஆட் பண்றீங்க, அந்த ஓல்டு லைன் வந்துட்டு போயிடும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்துட்டு நம்ம ரைட்டை யூஸ் பண்ணலாம். ஏன்னா எந்த ஃபைலும் மீன் எந்த டெக்ஸ்ட்டும் நம்ம ஃபைலில் இல்லை. ஸோ அதனால அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் நான் ரைட் அப்படிங்கிற அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சம் வேர்ட்ஸ் மட்டும் போடுறேன். நான் இதே மாதிரி ஜஸ்ட் ஃபியூ லைன்ஸ் நான் ஆட் பண்ண போறேன். ஈவன் நீங்க இதே இதே கூட ஒரே இதில் சென்டென்ஸ்ல கூட கேப் விட்டு கூட பண்ணிக்கலாம். பட் ஜஸ்ட் நான் ஒரு 3 லைன்ஸ் வந்து ஆட் பண்ண போறேன். ஓகே ஃபைன், நான் ஜஸ்ட் ஒரு 3 லைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லைன்ஸ் தான் எனக்கு வந்துட்டு அங்கே வரணும். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணனா இது ரைட் ஆயிடும். பட் வி ஹாவ் டு க்ளோஸ் த கனெக்ஷன். ஸோ ஓபிஜே டாட் க்ளோஸ். ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா நான் ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். ஸோ அதுக்காக வந்துட்டு பட் ஃபைல் இஸ் ரைட்ஸ்ன்னு சும்மா நான் கொடுக்குறேன்.
பிகாஸ் ஜாவால வந்துட்டு எல்லாமே லைன் பை லைனா தான் நடக்கும். இப்போ என்னால இந்த லைன் பார்க்க முடியுது, என்னால இந்த லைன் பார்க்க முடியுது அப்படின்னா பிக் வாட் இந்த லைன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு லைன்ல எரரோ சம்திங் வந்தா ரிமைனிங் லைன்லாம் ஸ்கிப் ஆயிடும். ஸோ இப்போ என்னால இந்த லைன் பார்க்க முடியுதுன்னா எல்லா லைனும் கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சு, எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ சேம் திங் நான் ரன் பண்றேன். ஃபைல் இஸ் ரைட்ஸ்னு வருது. ஸோ டெக்ஸ்ட் டு ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ரைட் ஆயிருக்கும். ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு இது எல்லாமே நெக்ஸ்ட் லைன் வேணும்னா நம்ம ஜஸ்ட் ஸ்லாஷ் என்னு நம்ம ஆட் பண்ணணும். இப்போ எல்லாமே ஒரே லைன்ல இருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் லைன்ல வேணும் அப்படின்னா ஸ்லாஷ் என்னு நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் லாஸ்ட் வேர்ட். அகைன் ரன் பண்றேன், அகைன் ஓப்பன் பண்றேன். ஸோ இப்போ எல்லாமே ஒன் பை ஒன் வந்திருக்கும். ஸோ ஸ்லாஷ் என் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லைனுக்கான ஒரு சிம்பிள். இது புரியுதா? எஸ் ப்ரோ. சாரி. இந்த கிளாஸ் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் கரெக்டா ப்ரோ. இந்த ஃபைல் ரைட்டரு மேல இருக்க ஃபைல் அதெல்லாம். ஆமா, ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண போறீங்க, லொகேஷன் என்னன்னு சொல்ல போறீங்க, அந்த ஆப்ஜெக்டை வச்சு நீங்க ஆப்ரேட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான், ஆப்ரேஷன் பண்ண போறீங்க. ஓகே ப்ரோ. ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைல் ரைட் பண்ணியாச்சு. இப்போ ஆல்ரெடி அந்த வாட் அந்த அந்த டெக்ஸ்ட் ஃபைல்ல இருக்கிற டேட்டாவெல்லாம் என்னோட ஜாவாக்கு நான் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஓகே, ஸோ இதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்கேனர் அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும். ஓகே, பிஃபோர் தட் இப்போ ஒரு டேட்டா நம்ம கன்சோல்ல அவுட்புட்டை பார்க்குறோம். கன்சோல்ல இருந்து இன்புட்டும் நம்மளால கெட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 டேட்டாவை இப்போ ஆட் பண்ண போறேன்னு வச்சுக்கலாம். இது ஜஸ்ட் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நார்மலா 2 டேட்டாவை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், இன்ட்டு ஏ ஈக்குவல் டு சம் டேட்டா வைப்போம், பி ஈக்குவல் டு சம் டேட்டா, சி ஈக்குவல் டு 0 இனிஷியலாக வச்சுக்கிட்டு, இல்லை நம்ம டைரெக்டாக பிரிண்ட் பண்ணலான்னு வச்சுக்கலாம். சரி, இதை நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் ஏ பிளஸ் பி அப்படின்னு பிரிண்ட் ஆச்சுன்னா நமக்கு அவுட்புட் வருது. பட் நான் இதை எத்தனை வாட்டி ரன் பண்ணாலும் வாட் சேம் அவுட்புட் தான் வரப்போகுது. ஏன்னா நம்ம டேட்டா வந்து இதில் ஸ்டாட்டிக். ஐ மீன் எப்போவுமே ஏ வந்து 19 தான் இருக்க போகுது, எப்போவுமே பி வந்துட்டு 39 தான் இருக்க போகுது. ஸோ எப்போவுமே அது ஆட் ஆகி நமக்கு 58 வரப்போகுது. பட் இந்த ஏ இந்த இன்புட் டேட்டா நான் இதை அப்ளிகேஷன் ரன் பண்றேன்ல அப்ப நான் தருவேன். ஸோ நான் கொடுக்குற டேட்டா வச்சு தான் இது ரன் ஆகணும். ஸோ மெத்தட்ல பேராமீட்டர்ஸ் நாம கொடுக்கலாம். பட் எப்படி நான் அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போதே நான் டேட்டா தரது அப்படின்னா அதுக்கு நாம இங்க டேட்டா தர முடியும். இப்போ இங்க இந்த கன்சோல்ல ரன் பண்றப்போ கன்சோல்ல நான் என்ன டேட்டா தரனோ அது நம்ம கோடுக்குள்ள வரப்போகுது. கன்சோல் வெறும் அவுட்புட்டுக்கு மட்டும் கிடையாது, இன்புட்டுக்காகவும் தான். ஸோ அதை நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வேணும். ஸோ இப்போ இந்த ஏஎன்பி நான் வேல்யூ தர போறேன் அப்ளிகேஷன் ரன் பண்றப்போ கன்சோல்ல அங்கிருந்து எனக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கு இது பேர் எப்படின்னா யூசர் வாட் யூசர் வந்துட்டு இன்புட் தர போறாங்க, யூசர் இன்புட்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கேனர் அப்படிங்கிற கிளாஸுக்கு நாம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட் ஸ்கேனர் அப்படிங்கிற கிளாஸ் நான் சும்மா எஸ்சின்னு வைக்கிறேன், நியூ ஸ்கேனர், சாரி அகைன் அந்த கிளாஸுக்கு போட்டு ஓப்பன் பேக்கெட் க்ளோஸ் பேக்கெட் செமிகாலன். ஸோ இந்த கிளாஸை நீங்க இம்போர்ட் பண்ணணும். இது வந்துட்டு ஜாவா டாட் யூட்டில் இருந்து வருது. இது வரது வந்துட்டு ஜாவா டாட் யூட்டில். இது எல்லாமே ஜாவா டாட் ஐஓ.
இந்த பேக்கேஜஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்வியூல கேட்க சான்ஸ் இருக்கு. ஸ்கேனர் அப்படிங்கிற கிளாஸ் எந்த பேக்கேஜ்ல இருந்து வருது, சம்திங் அந்த மாதிரி கேட்பாங்க. அரேஸ் எந்த பேக்கேஜ்ல இருந்து வருது, அதெல்லாம் கேட்பாங்க. சரி. ஸோ இங்க இப்போ நான் இங்க அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா நாம இங்க என்ன என்ன பண்றோம், சிஸ்டம் டாட் அவுட் யூஸ் பண்றோம். சிஸ்டம் டாட் அவுட் யூஸ் பண்றோம். அவுட் அப்படிங்கிறது என்னது? அவுட் அப்படிங்கிறது அவுட் பிரிண்ட் ஸ்ட்ரீம் கிளாஸ். அதாவது ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸ் ஒன்று இருக்கும், அதோட ஆப்ஜெக்ட். இப்போ நான் இன்புட் தர போறேன். ஸோ சிஸ்டம் டாட் சிஸ்டம் டாட் அவுட்னா பிரிண்ட் ஸ்ட்ரீம் கிளாஸோட ஆப்ஜெக்ட். இன்னா இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட். இன்புட் ஸ்ட்ரீம் பிரிண்ட் ஸ்ட்ரீம் இது எல்லாமே கிளாஸ். ஸோ அப்போ நான் இங்க யூஸ் பண்ணணும். அதாவது இந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் பிரிண்ட் பண்ண போறதுல இன்புட்டுக்காக யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம ஆக்சஸ் ஃபுல்லா இங்க கன்சோல்ல எடுக்கிறதுக்கு, இன்புட் ஃபெச் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு யூசர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். என்டர் என்டர் த என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு நான் தரேன். அப்ப யூசருக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க வந்துடும், என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர்னு. அப்ப யூசர் அங்க என்டர் பண்ணுவாங்க, சம்திங் என்டர் பண்றாங்க வச்சுக்கோங்க. அவங்க அங்க என்டர் பண்றதை இங்க நம்ம எப்படி கொண்டு வருதுன்னா இந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்மளால ஃபெச் பண்ண முடியும். ஸோ எஸ்சி டாட்னு வச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணணும். அது வெறும் நெக்ஸ்டா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிங் நெக்ஸ்ட். அவங்க அப்போ டெசிமல் வேல்யூ கொடுத்தாங்கன்னா டெசிமல், பைட் வேல்யூ கொடுத்தாங்கன்னா பைட், இன்ட் வேல்யூ கொடுத்தாங்க நெக்ஸ்ட் இன்ட், அந்த மாதிரி போகும். இப்போ நமக்கு வந்துட்டு நம்பரா வேணும், அதனால நெக்ஸ்ட் இன்ட்னு நான் தரேன். அப்போ இது எனக்கு ரிட்டர்ன் பண்ண போறது இன்டீஜர், அதை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி அவங்க ரெண்டாவது நம்பரும் கொடுக்கணும். அதுக்காக அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நெக்ஸ்ட்னா என்டர் த செகண்ட் நம்பர்னு கொடுக்குறேன். அப்போ இதுக்கப்புறம் அவங்க செகண்ட் நம்பர் தருவாங்க, அதை நான் பில ஸ்டோர் பண்றேன். ஸோ அது ரெண்டையும் நான் ஆட் பண்றேன். இப்போ ரன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் என்டர் த நம்பர்னு வந்தது. லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? ஸோ என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர்னு வருது. நான் ஜஸ்ட் ஒரு 19 தரேன். நான் என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்ச உடனே நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷனுக்கு வருது. என்டர் த செகண்ட் நம்பர்னு வருது. செகண்ட் நம்பர் நான் சும்மா ஒரு 100 தரேன். இப்போ நான் என்டர் அடிச்சேன் அப்படின்னா 119 வருது. இப்போ அகைன் நான் கொடுக்குறேன் சம் நம்பர் அவுட்புட். பட் இதுவே நான் வேற ஏதாவது தப்பா கொடுத்தேன்னா வராது. இப்போ நான் ஏபிசின்னு கொடுத்தேன் அப்படின்னா நம்பரை வந்துட்டு அது ஏபிசியா கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ நமக்கு நம்பர் மிஸ்மேட்ச் அந்த எக்ஸெப்ஷன் நமக்கு வரும். ஸோ இது புரியுதா யூசர் கிட்ட இருந்து எப்படி வாங்குறோம் அப்படின்னு? Yes, bro. இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இன்டர்வியூல. யூசர் யூசர் கிட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்குறது அப்படிதான். ஸோ இப்போ ஆக்சுவலாக அது எப்படி எடுக்குது? நான் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்டர் கொடுத்த உடனே இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தடு நான் நெக்ஸ்ட் டெசிமல் நெக்ஸ்ட் மெத்தடு எல்லாமே ஒன்று தான். பட் அது பண்ற வேலை என்னன்னா இந்த லைன் ஃபுல்லாவே நமக்கு கெட் பண்ணுது. இப்போ இந்த லைன்ல நாலு நாலு கேரக்டர், லெட்டர் நம்பர் வாட் எவர். ஸோ இது அப்படியே ஃபெச் பண்ணிடுது. அந்த ஃபெச் பண்ண வேல்யூவை இங்க நமக்கு கொடுக்குது. ஸோ இதே தான் நாம அந்த ஃபைல்லையும் பண்ண போறோம். சேம் ஸ்கேனரை வச்சுட்டு அந்த ஃபைல்ல இருந்து நாம லைன் பை லைன் நாம ஃபெச் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு அது எந்த லொக்கேஷன் நமக்கு தெரியணும். அதுக்காக எந்த லொக்கேஷன் தெரியறதுக்காக இந்த ஃபைலை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ல எந்த லொக்கேஷன் அதுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நார்மலா நம்ம ஸ்கேனர் எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஸ்கேனர் ஈக்குவல் டு இங்க நீங்க எதுல இருந்து வேல்யூஸ் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லணும். சிஸ்டம் டாட் இன்னு போட்டிங்கனாலோ சிஸ்டம் டாட் அவுட்னு போட்டிங்கனாலோ கன்சோல்ல இருந்து தான் வேல்யூ எடுக்கிறது இல்ல வேல்யூவை பிரிண்ட் பண்றது அதுக்கு தெரிஞ்சிடும். பட் இப்போ நம்ம எங்க இருந்து எடுக்க போறோம்? ஓபிஜேல இருந்து எடுக்க போறோம். சாரி. அப்போ சிஸ்டம் டாட் இன்னுக்கு பதிலா இங்க நான் ஓபிஜேன்னு தரணும். அப்ப ஃபைல்ல இருந்து வேல்யூஸை நாம கெட் பண்ண போறோம் அப்படின்னு இந்த எஸ்சிக்கு தெரிஞ்சிடும். சரி, ஓகே. ஸோ ஃபைல்ல ஒரு லைன் இருக்கும் இல்ல 100 லைன்ஸ் இருக்கும், அது நமக்கு தெரியாது. அப்ப நம்ம எதுக்கு போகணும்னா லூப்புக்கு போகணும். எப்படி நாம இதுல
கலெக்ஷன்ஸ்ல எப்படி நெக்ஸ்ட் லைன் வர வரைக்கும் லூப் போட்டோம், அதே மாதிரி இங்கேயும் போடணும். ஸோ while லூப்ல கடைசி லைன் வர வரைக்கும், ஸோ அது யாருக்கு கெஸ் பண்றாங்கன்னா இந்த எஸ்சி தான். ஸோ while லூப்ல கடைசி லைன் வர வரைக்கும் ஹேஸ் நெக்ஸ்ட் லைன், ஹேஸ் நெக்ஸ்ட் லைன், நெக்ஸ்ட் லைன் பூலியன் ஹேஸ் நெக்ஸ்ட் மெத்தட் எப்படி கலெக்ஷன்ஸ்க்கோ அதே மாதிரி நெக்ஸ்ட் லைன் கடைசி லைன் வர வரைக்கும் இது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு லைனா நான் பிரிண்ட் பண்றேன். அதுக்கு நமக்கு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த மெத்தடை நாம கால் பண்றோம். நெக்ஸ்டோ இல்லை நெக்ஸ்ட் லைனோ வாட் எவர், நான் நெக்ஸ்ட் லைனே போடுறேன். இப்போ இந்த எஸ்சி ஆப்ஜெக்ட்ல நான் எந்த ஃபைல் லொகேஷன் சொல்லிட்டேன். அப்போ அந்த எஸ்சியில் என்ன இருக்கும்னா இந்த ஃபைலில் இருக்கிற எல்லா லைனும் இருக்கும். நமக்கு ஒவ்வொரு லைனா நம்ம கோடுக்குள்ள அதை கொண்டு வரணும். அதுக்காக இந்த கடைசி லைன் வர வரைக்கும் லூப் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஒவ்வொரு லைனா அந்த லூப் வந்துட்டு எனக்கு கொடுக்கும். நான் அது ஒவ்வொன்றத்தையும் நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த லைன்ஸ்லாம் பிரிண்ட் ஆகுது. இன்கேஸ் என்கிட்ட 4-5 லைன் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு நியூவா அந்த லைன்ஸ்லாம் நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா லைன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ லைன் ஆட் பண்ணாலும் இப்போ அங்கே போயிட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா சேம் அது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது புரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த மீன் ஃபெச் பண்றதுக்கு ஃபைல் யூஸ் பண்ணிட்டு ஸ்கேனரை வச்சு நாம லைன் பை லைன் நாம பிரிண்ட் பண்றோம். புரியுதா? இங்க நீங்க சிஸ்டம் டாட் இன்னு போட்டீங்கன்னா கன்சோல்ல இருந்து லைன் பை லைன் எடுக்க போறீங்க. இதுவே நீங்க வேற ஏதாச்சும் ஃபைலோட லொகேஷன் போட்டீங்கன்னா அந்த ஃபைல்ல இருந்து லைன் பை லைன் எடுக்க போறீங்க. அங்க மட்டும் ப்ராசஸ் ஒண்ணுதான். ஓகே ப்ரோ. எந்த லைனாச்சும் புரியலையா? புரியுது ப்ரோ. சரி, ஓகே. ஸோ ஃபைனலாக பார்க்க போகிறது அந்த ஃபைலை எப்படி delete பண்ணுறது. எனக்கு ஒரு ஃபைல் வேணாம், அதை நான் delete பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபைலோட லொக்கேஷனை நாம ஃபைல் வச்சு சொல்லிட்டு இஃப் கண்டிஷனில் ஜஸ்ட் இந்த delete மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணணும். delete மெத்தட் delete பண்ணிட்டு ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா ஃபைல் delete ஆயிடுச்சு. இல்லை நீங்கள் சப்போஸ் தப்பான லொக்கேஷன் கொடுத்துருந்தாலும் வாட் எவர் எனி திங் ராங் அப்படின்னாலும் அது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். அப்போ நமக்கு delete ஆகலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அகைன் என்கிட்ட ஃபைல் ஆல்ரெடி மேலே இருக்கு. ஸோ நான் இதையும் கமெண்ட் பண்ணிட்டு இதையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இஃப் கண்டிஷனில் அந்த ஃபைலோட ஆப்ஜெக்டை வச்சு delete அப்படிங்கிற மெத்தடை நாம யூஸ் பண்ணணும். ஸோ delete அப்படிங்கிற இந்த மெத்தட் வந்துட்டு delete பண்ணிட்டு ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். delete ஆகலைன்னா ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணும். இந்த delete on exit அப்படிங்கிற மெத்தட் வந்துட்டு delete மட்டும் பண்ணும். ஸோ நம்ம வந்துட்டு delete ஆகலைனாலும் நமக்கு தெரியணும். அதுக்காக நாம delete அப்படிங்கிற மெத்தடை நாம இஃப் கண்டிஷனில் நாம போடுறோம். ஐ மீன் பிகாஸ் அது பூலியன் ரிட்டர்ன் பண்ண போதும். ஸோ delete ஆச்சுன்னா ஸோ ஜஸ்ட் ஃபைல் deletedனு போடுறேன். சம்திங் ராங் ஆர் நம்ம லொக்கேஷன் தப்பாக கொடுத்துருக்கோம், அந்த ஃபைலே இல்லை அது எப்படி அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஃபைல் delete ஆகாது. ஸோ ஃபைல் நாட் deletedனு சும்மா போடுறேன். ஸோ இப்போ நம்ம கேஸில் அந்த ஃபைல் வந்து இருக்கு. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஃபைல் deletedனு வருது. இப்போ அங்கே போயிட்டு ஜஸ்ட் நான் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். சாரி, பேக்கேஜ்ல இருந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ஃபைல் போயிடுச்சு. இப்போ என்னோட லொக்கேஷன்ல அந்த ஃபைலே இல்லை இல்லையா? இப்போ நான் அகைன் அதை delete பண்ணுன்னு சொல்றேன். அப்போ எனக்கு ஃபைல் நாட் deleted வரும். பிகாஸ் நம்ம ஃபைலே இல்லை, அந்த லொக்கேஷன் ஃபைலே இல்லை, பட் நீங்க delete பண்ணுன்னு சொல்றீங்க. அப்போ அது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணாம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. அதனால உங்களுக்கு இது வருது. ஸோ எல்லாமே இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட்
அதுக்கு என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம், ஃபைல்ஸ் ஃபைல் வாட் ஃபைல் ரைட்டர் ஆப்ஜெக்ட், ஃபைல் ரைட்டர் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட், அதுக்கு என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போறோம், இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் வந்து இருக்க போகுது. இது புரியுதா? எஸ் ப்ரோ. ப்ரோ மேல அந்த கோட் மட்டும் காமிக்கிறீங்களா ப்ரோ? ஆ ப்ரோ ஆனா இந்த லைன் வந்த உடனே நமக்கு ஃபைல் கிரியேட் பண்ணுன்ற ஒரு இது வராதா ப்ரோ? அதுக்கு ஃபைல் ஓபிஜே ஈக்குவல் டு நியூ ஃபைல் அப்படின்னு போட்டு ம் அந்த இது பண்ணா நியூ ஃபைல் கிரியேட் ஆகாதா ப்ரோ திரும்ப? இது வந்துட்டு ஜஸ்ட் லொகேஷனுக்காக தான் நம்ம சொல்றோம். கிரியேட் ஆகணும்னா இந்த மெத்தட் நம்ம கால் பண்ணணும். இந்த மெத்தட் கிரியேட் பண்ணல அப்படின்னா கிரியேட் பண்ணிட்டு ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். இல்ல ஆல்ரெடி அங்க ஃபைல் இருக்குதுன்னா ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபைலை வச்சுட்டு நம்மளால நம்ம நம்மளோட லொகேஷன்ல எத்தனை ஃபைல்ஸ் இருக்கு அது பிரிண்ட்டும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா எக்ஸ்ட்ரா தான். இப்போ நம்ம ஃபைல் இந்த இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு இந்த லொகேஷனுக்குள்ள போகுது. இப்போ எனக்கு ஃபைலை மட்டும் நான் ஸ்பெசிஃபை பண்ணல, ஜஸ்ட் இந்த லொகேஷனை மட்டும் நான் ஸ்பெசிஃபை பண்றேன். அப்போ இந்த ஃபைல்ல இந்த டேட்டா வரைக்கும் போகுது. இப்போ இந்த ஓபிஜே அப்படிங்கிறதுல நம்ம எத்தனை ஃபைல் இருக்கு, கவுண்ட் என்ன இருக்கு, அதெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை வச்சு ஓபிஜே டாட்னு வச்சேன் அப்படின்னா என்கிட்ட நிறைய இருக்கு. இப்போ இந்த ஃபைலோட ஃபுல் ஃபுல் பாத் என்ன, எங்க போச்சு, கெட், இந்த ஃபைலோட பாத் என்ன, இந்த ஃபைலுக்குள்ள என்னென்ன ஒட் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு, இதெல்லாம் கூட நம்மளால பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு நான் கெட் லிஸ்ட் ஃபைல்ஸ் இப்படிங்கிற இந்த இதுக்கு போறேன். இதுல போனீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அரேவா ரிட்டர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரேவை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சும்மா அதுக்குள்ள இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும், அந்த லொகேஷனுக்குள்ள இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் நாம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இது லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ்னு வச்சுக்கலாம். அரேஸ் தான், அரேஸ்குள்ள வச்சுக்கிட்டு நான் ஜஸ்ட் ஃபார் ஈச்ல நான் பிரிண்ட் பண்ண போறேன். எதை பிரிண்ட் பண்ண போறேன்னா கோலன்ல இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸை பிரிண்ட் பண்ண போறேன். ஒவ்வொரு வாட்டியும் அது ஃபைலை ரிட்டர்ன் பண்ணும், அரே ஆஃப் ஃபைல். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் இது ஃபைலை ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கு ஒரு நேம் நான் வச்சுக்கிறேன். அந்த ஃபைலோட நேமை நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபைலோட கெட் நேம், பார்த்து வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை நேம் வேணாலும் வச்சுக்கலாம். சரி, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்து கொடுக்குறேன். பார்த்தையும் பிரிண்ட் பண்ணுறேன், அதோட நேமையும் பிரிண்ட் பண்ணுறேன், ரிசல்ட்டோட நேமையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஃபைனலாக சும்மா நான் செப்பரேட் பண்ணுறதுக்காக சும்மா இந்த லைனை சும்மா போடுறேன். ஓகே. இப்போ நான் ரன் பண்ணேன்னா அந்த டேட்டாக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைலோட ஓகே. ஸோ அந்த டேட்டாக்குள்ளே இருக்கிற எல்லாத்தோட ஆஹ், அதோட லொக்கேஷனு, அதோட நேம், அதோட லொக்கேஷனு, அதோட நேம்